எனக்கு என் பாட்டி தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்க அப்பா அம்மா சின்ன வயசுல இழந்துட்டேன். ஒரு ஆளை உங்களுக்கு இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணி வரும். சீதா லட்சுமி என்னுடைய தங்கை, என் தங்கச்சி. வீடு வீடா உங்களோட நானும் வரணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் உங்க குடும்பத்துல ஒரு ஆளா ஆகணும்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுக்கு அடுத்த வாரத்துல இருந்து வரணும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் சைவம், கொஞ்சம் மதியானம் சைவ சாப்பாடா எனக்கு ரெடி பண்ணிருங்க. வில்லிவாக்கம் ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிக்கும் போது எனக்கு சாப்பாடு உங்க வீட்டுல தான். நீங்களாம் சமைக்காதீங்க. நீங்க என் பின்னாடி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்துருங்க. வீட்டுல யார் இருக்காங்களோ அவங்க சமைப்ப வைப்போம். இத்தனை நாள் நம்ம சமைச்சது போதும். இனிமேட்டு அண்ணங்கிட்ட எல்லாம் சொல்லிடுங்க. கஷ்டம் சொல்றீங்களா, யூடியூப்பா சமைக்க சொல்லுங்க. யூடியூப்பா சமைச்சிடலாம். கஷ்டம் தெரியட்டுமே, நம்ம பண்ற கஷ்டம்லாம் தெரியட்டுமே. எனக்கு என் பாட்டி தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஏன்னா எங்கள் அப்பா அம்மா சின்ன வயசுல இழந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு ஆளை உங்களுக்கு இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். ஏன்னா உங்களோட வீட்டுக்குள்ளே வரும்போது என் வீட்டிலேருந்து ஒரு ஆள் நம்ம இங்கே வரணும்ல. ஆமாம், சீதா லட்சுமி என்னுடைய தங்கை, என் தங்கச்சி. என் தங்கச்சி. ஸோ அப்போ உங்களோட நான் வரும்பொழுது என்கிட்ட எதாவது பேசுறதா கூட என் தங்கச்சியும் குடும்பமாக உங்களோட வந்து ஒவ்வொரு வீடா உங்களோட வரணும். உங்களில் ஒரு ஆளாக என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன வீட்டுக்கு வருவாரா, பெரிய வீட்டுக்கு வருவாரா, குடிசை வீட்டுக்கு வருவாரா, இந்த ஜாதிக்கு வருவாரா, அந்த ஜாதிக்கு வருவாரா, இவர் பணக்காரராச்சு? சத்தியமா இல்லை. எங்கள் அம்மா ஒரு சாதாரண விவசாயி. என் கண்ணு முன்னாடியே இறந்து போனவங்க, வசதி வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஏழ்மையிலிருந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படித்து இன்னைக்கு ஒரு பேங்கை உருவாக்கி அந்த பேங்கை விற்றுட்டு வந்த காசை வச்சு அரசியல் மொத்தமாக வரணும்னு அண்ணன் சினிமா விட்டு வந்த மாதிரி என் தொழிலை விட்டு வந்துட்டேன். எனக்கு எந்த தொழிலும் கிடையாது, எந்த குறிக்கோளும் கிடையாது, சம்பாதிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. அப்போ உங்களோட 234 தொகுதியில் இருக்கக்கூடிய நான் சுற்றணும்னு நான் வந்து கிளம்பிட்டேன். அப்போ உங்களோட ஒவ்வொரு வீடாக வரணும்னு நினைக்கிறேன். என்ன உங்கள் வீட்டுக்குள்ள உங்களுக்குள்ள இந்த சின்ன வீடு அதெல்லாம் கிடையாது. ஒரு தட்டு, ஒரு கொஞ்சம் சாதம், ஒரு சாம்பார், ஒரு உருளைக்கிழங்கு பொரியல், அவ்வளோதான். எனக்கான செலவு அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் வந்து எதுவும் யோசிக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் போனால் பீட்ரூட் பொரியல், அவரைக்காய் பொரியல், அவ்வளோதான். இவ்வளோதான் ஏன் சாப்பாடு. காலையில் கொஞ்சம் இப்பயும் பழைய சாதம் சாப்பிட்றேன், நைட்டு ஒரு சப்பாத்தி சாப்பிட்றேன், இவ்வளோதான் ஏன் சாப்பாடு.